அடேங்க அப்பா, கூட்டத்தை பத்தியா? அதான் இது கொஞ்சம் கம்மி. காலையில இங்க நின்று இருக்க கூட முடியாது. நின்று இப்படி ஃப்ரீயா வந்திருக்கோம்னா இந்த இடம்லாம் அவ்வளோ கூட்டமா இருந்திருக்கும். அவங்க பாடுறதை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க நிவி? டான்ஸ் போடுறாண்டி அவன். நம்பர் எழுதி வச்சா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரா எழுதி வச்சுட்டு போவோம். பக்கத்துல தான் ஸ்கூலா? ஏய் அடிக்க கூடாது. யார? இது செம்மையா இருக்குது. இது மாதிரி யாரும் இல்ல. ஆமா, உங்க தலையில தான் எல்லாமே இருக்கு, உங்க காதுலயும் எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்கு பொறுக்குறீங்க எல்லாத்தையும்? இது செம்மையா இருக்குது. இது எடுக்கும். இந்த 3 பவுனே உனக்கு ஓகே தான். 5 பவுன் தர மாட்டேன். 5 பவுன் எனக்கு எப்பயுமே முக்கியம். எல்லாத்துக்கும் செட் ஆகும். அது 5 பவுன் போட்டிருக்கான், எனக்கு வந்து 3 பவுன் போட்டுங்க. நீங்க பாரு. அடே நல்லா இல்லைன்ட்டான் போங்க. அவன் எல்லாத்துக்கும் அப்படிதான் ஆக்ஷன் போடுவான். கிளம்பிட்டோம். நாங்கள் முழுக்குக்கு கிளம்பிட்டோம். காலையிலேருந்து கிளம்புறோம், கிளம்பிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் முழுக்கு வந்து எப்பயுமே 6 மணிக்கு சாமி வந்து குளத்துல முழுகிட்டு நம்ம எல்லாரும் முழுகுவோம். அந்த டயத்துலலாம் நம்மளால போக முடியாது. நிவியே இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா இந்த பக்கத்தில் வயலுக்கு ரோட்டுக்கு பக்கத்துல நம்ம வீடு இருக்கிறதுனால வயல்லேருந்து வர காற்று அவ்வளோ கூலிங்கு, பனி வேற எழுந்திருக்க நனைஞ்சு போயிடுது. ஆமா, நாங்க படுத்திருக்கிறதே டைல்ஸ் வேறையா, ஜில்லுப்பு ஏறுது. அதனால நிவி தூங்கவே இல்லை. ஆமா, தூங்கல. அதனால காலையிலே போய் முழுக்கெல்லாம் முழுக முடியல. நம்ம போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம் என்னென்ன இருக்குன்ட்டு. நேத்தி வந்து தேரோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், இன்னைக்கு முழுக்குக்கு போறோம். சரி வாங்க போலாம். எனக்கு ஹேர்பின் எங்க? ஹேர்பின் எங்க? எனக்கு தான் அம்மா கொடுத்துட்டு போச்சு. நேத்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் போட்டி வச்சான், யாரு பூவை ஃபர்ஸ்ட் கட்டுறீங்கன்னு. நேரா இருக்கா? நேரா இருக்கா? நேரா தானே இருக்கு. போயிட்டு ஒரு தலைக்கு போடுற ஹேர்பின் வாங்கணும். பெண்களுக்கு இந்த பூவும் பொட்டும் தான் அழகு கொடுக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி போலாம் வாங்க. ஹாய் ஹாய். முழுக்குக்கு போறோம். ஐயோ வேணாம், வண்டி ஓட்டணும். அப்படி வேணாம். ஐயோ இவன் வேற என்ன எப்படி ஏன்டா உள்ள கிளாஸ் இருக்குள்ள தெரியாது. அத்தா இவர் இப்பதான் ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு ஆத்தாவுக்கு. ஐயோ ஏன் மறையிற வரைக்கும் என்ன கோயில் வரைக்கும் சொல்லிட்டே போவியா? கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆனா இன்னுமே எவ்வளவு பேர் போறாங்க. இந்த கூட்டத்துல எப்படி நான் வந்துட்டு மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. நிவிய வச்சுக்கிட்டு இதுல வேற கேமரா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்ப எங்க அப்பா கிட்ட தாங்குற? சரி சைலண்ட் ஆயிட்டான். ஐயோ எம்மா மேரி முதலைய பத்தியா? அம்மா பெருசு. பஸ் பத்தியா? இங்க இருக்கு கோயில். ஆமா அந்த சைடு அந்த பஸ் சாமி மலைக்கு போயிட்டு. ஆனா சீத்து வண்டி எங்க நிப்பாட்டி போறோம்னு தெரியல. நீ சொன்னி அந்த இடத்துல நிப்பாட்டி போறேன்னு சொல்லிட்டு அங்க பத்தியா இல்லையா? எது வரைக்கும் நிக்குது பாருங்களா? அப்பயும் தனி எட்டட தான் நிக்குது. இப்போ இங்க ஸ்ரீவாஞ்சத்துக்கு உள்ள போக முடியுமான்னு பாரு. இல்ல இதுல எப்படி கிராஸ் பண்ணி போவாங்க? ஏ அப்பா ஏல விடுவான். இங்க போ, நல்ல இதுல போய்டுங்க. இங்கயா? ரெடி இந்த வேன் பக்கத்துல நிப்பாட்டிடுங்க. பஸ் அம்மா ஓட்டு. நான் அந்த இடத்துல போடுமா? இல்ல அது எங்கன்னு பாட்டிடுமா? இந்த வளைகிட்டன்னு பாட்டிடுவான். வரேன். இங்க தெரிஞ்சிருக்காது அந்த பக்கத்துல இருந்து வரவங்களுக்குலாம். அதனால அங்கேயே விட்டுருப்பாங்க.
இவனை வச்சுட்டு சமாளிக்க முடியாது, உள்ளுக்குள்ளே போகணும் இல்லையா, அதனால எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தோம். பாதி தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு வரோம். ஆனால் சரியான கூட்டம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. உள்ளே போனால் காலையிலே வந்துருக்கணும் சீத்து, செமையாக இருந்திருக்கும். காலையிலே வந்து தான் நல்லா இருந்திருக்கும். நிவியை வச்சுட்டு செட் ஆகாது, வெயில் இருந்திருக்காது. ஆமாம், இன்னும் எல்லாருக்குமே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வரும்போது அந்த அன்னதானத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. யாராவது கொடுக்க மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு எப்பவுமே மைண்ட் செட்டில் சாமி தான் வரணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வரணும். உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே சாப்பாடு தான் வருது. இல்லை, அன்னம் என்பது கடவுள் கொடுத்தது, அதனால கடவுளை நினைச்சிட்டு சன்னத்தை எப்படி பார்த்துட்டு வரானே. ஓய், இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. தூங்கிட்டு தான் இருந்தான், டக்குன்னு முடிச்சிட்டான். அவன் நினச்சிக்கிட்டான் நேற்று வந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு, திரும்பவும் அந்த கோபம் அந்த தேரை பார்த்துட்டு காலையிலே வந்து இவ்வளோ பார்த்துருக்கலாம். நான் வர மாட்டேன் தான், எனக்கு தெரியும்க்கா. நீ என்னை பிளான் பண்ணிட்டு தான் அதிகமாக இருக்கு. வாவ், இந்த பாருங்க சைடு ஃபுல்லாக கூட்டத்தை பற்றியா இந்த சைடு. அடேங்க அப்பா, அங்கே பாரு கூட்டமே இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தா. சாயந்தரம் வரைக்கும் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, நம்ம உள்ளே போயிட்டு குளத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். குளத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம். சீத்து, எங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், ஃபஸ்ட்டு குளத்துக்கு போயிட்டு வருமா இல்லை சாப்பாடு வாங்கிடுறியா? அந்த அளவுக்குலாம் இல்லைடா, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு குளத்துக்கு தான் போவேன். நீ ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஆமா, நேற்று பார்த்தீங்க. சரி 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 சரிம்மா, பாய். கூட்டத்தை பற்றியா? அதான் இது கொஞ்சம் கம்மி. காலையில் இங்கே நின்று இருக்க கூட முடியாது. நின்று இப்படி ஃப்ரீயாக வந்திருக்கோம்னா இந்த இடம்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும். நம்ம பார்க்காத மாதிரி போன வருஷம் விளாக் எடுக்கல. போன வருஷம் விளாக் இருக்குல்ல, போன வருஷம் நம்ம காலையில் வந்திருப்போம். போன வருஷம் வரல. போன வருஷம் இல்லை, அது அதுக்கு முந்தின வருஷம். அதுக்கு அது 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம காலையிலேருந்து எடுத்துருப்போம்ல விளாக். ஆமாம், காலையில் வந்தோம், ராஜாவும் வந்தார். அப்போ நிவி கிடையாதுல்ல, அதனால நிவி வந்து குட்டி பையன் கொஞ்சம் பெருசாக இருந்தான், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். இவனை வச்சுக்கிட்டு பனியில் வர வேணாம் தான் தரவில்லை. குளத்துக்கு போயிட்டு யமதர்மராஜா கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகணும். அதுக்காக தான் இவ்வளோ 100 ரூபாவா? எப்பயுமே வருஷம் வந்து முழுகுவோம், இந்த தடவை தான் முழுகுறார். ஆனால் இங்கே வந்து இந்த குளத்துல முழுகும் போது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கிடும். காசிக்கு அடுத்த குளம்னா நம்ம ஊர் சிவாஞ்ச கோயில் தான். ஆமாம் ஆமாம். போலாமா? நான் போய் விளக்க வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், கியூவில் நிற்கிறாங்க எல்லாரும். இதில் எப்படியோ தப்பி தவறி உள்ளே வந்துட்டோம். இங்கே விளக்கு போட்டு இருக்காங்க 2 பேரும். சரியான கூட்டம் இல்லை, சரி ஆகாத கூட்டம். உங்கள் அம்மா நீ விளக்கு போட்ட மாதிரி தான்டா. ஒரு விளக்கே எவ்வளோ நேரம் ஏற்றிட்டு இருக்கா பார்த்தியா? ஆதா வருவாங்க இது. உங்கள் அம்மா பார்த்தியா, ஒரு விளக்கே எவ்வளோ நேரம் போட்டுருக்கா அப்போ. இன்னைக்கு ஏற்றுருவீங்களா? அவங்க பாடுறதை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க நிவி. டான்ஸ் போடுறாண்டியா? பாட்டு பாடினானே டான்ஸ் குடிக்கிற அப்படி இப்படி பண்றான். சாமியை குளத்துல முழுகுனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே முழுகுவாங்க அந்த டயத்துல. அப்ப முழுகும் போது நம்ம 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். காசிக்கு அடுத்த ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்துட்டு அங்க போக முடியாதவங்க இங்க வந்து முழுகுவாங்க இந்த டயத்துல. கார்த்திகை லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சரி க்ரௌடா இருக்கும். எல்லா வருஷமும் கார்த்திகை லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இங்க கூட்டமாவே இருக்கும். முழுக்க இல்லையா எல்லா ஊர்லேயும். நான் இப்போ வந்துட்டு அக்கா அவங்களை நான் வீடியோவில் அக்கா நீங்கள் தானே கதை இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஊருன்னு கேட்டால் சிவகங்கைன்றாங்க, தேனின்றாங்க, மதுரைன்றாங்க. அங்கே இல்லை வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்துலாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. எங்கேயுமே கூட அப்பா கூட தான் இருக்கணும்.
சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளி பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கோம். இதோட அருமை பெருமைகள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த செவத்துலலாம் போயிட்டு நம்பர் எழுதி வச்சா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பராக எழுதி வச்சுட்டு போவோம். பக்கத்தில் தான் ஸ்கூலா வந்து எழுதி வச்சுட்டு போகிறது. இங்கேயா? ஆமாம். வருவியா நீனும்? நான் எங்கள் ஊர் கோயிலுக்கு நான் வராமல் யார் வருவா? ஆமாடா, இங்கே தான் வருவோம். இங்கே தானே படித்தேன் நான். பரவாயில்ல, இங்கே தான் வருவேன். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கினாதான் அது திருவிழா. எதை எடுத்தாலும் 20 ரூபா. இல்லைன்னா அது வந்து திருவிழா இல்லை, சாமி கும்பிட வந்தானே இருக்கும். காய்ச்சல் பொண்ணு என்னைக்குன்னா இது ஊசி. இது வந்து பின்னு இங்கே குத்துறது புடவையில். அதான் நமக்கு தேவையாது. நமக்கு தேவையில்லை. தேவை கிடையாதுல்ல? தேவையில்லை. அடிக்கக்கூடாது. யார இது செம்மையா இருக்குது. இது மாதிரி வேற இல்லை. கோவம் வந்துருச்சுன்னா அடிச்சிருவோம். அது மாதிரி என்னது என்ன இது நல்லா இருக்கா? இது வேணாம். எது இல்லையே சீத்து, அதை மட்டும் எடுத்து சீத்து. வாங்கறதுக்கு முன்னாடியே அணை போட்டா எப்படி? வாங்கறதுக்கு முன்னாடியே அணை போட்டா எப்படி? வாங்கிட்டு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? ஆனா இது உள்ள போய் இறங்கி இருக்கு. எல்லாமே அப்படிதான் இறங்கியிருக்கு. அப்படிதான் இருக்கும்போது இந்த ரெட்டு பாரு, மண்டையில் போட்டால் நல்லா விசிபிளாக தெரியுமா? ஆமாம், உங்கள் தலையில் தான் எல்லாமே இருக்குது, உங்கள் காதுலையும் எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு பொறுக்குறீங்க எல்லாத்தையும்? இங்கே தலையில் பாரு எங்கே இருக்குது. இது கிளிப்பு மட்டும் இல்லை, அதனால வாங்கிட்டேன். ஓகே. முழுக்கோட ஆசை முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். முழுக்கும் போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம் தெரியுமா, தீபாவளி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு முழுக்கு போயிடுச்சு. அடுத்தது பொங்கல் போயிடும். அடுத்தது நியர் போயிடும். அவ்வளோதான். ஆமாம், டக்குன்னு வந்துருச்சு பற்றியா நியூ இயர். இப்போ திவ்யோட பர்த்டே. இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா திவ்யோட பர்த்டே. அதுக்கப்புறம் தான் நியூ இயர் வரும். அதுக்கப்புறம் பொங்கல் வரும். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. சரி, இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம். அங்கேருந்து பொதுவாக கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வச்சிங்களேன், நாளைக்கு திவிக்கு பறிச்சு இங்கே ஒருத்தன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ரெண்டாவது ஒரு ஆள். அவன் ரெண்டாவது. முன்னாடி வந்துட்டு சாக்கோ பார் சாப்பிட்டுட்டான். ஒன்று எழுந்திருக்குது பாரு. அப்போ எனக்கு உனக்கு இருக்கு. நிவி அப்பா, நிவி வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே நம்ம வந்து முழுக்குக்கு வந்தோன்னா வச்சிங்களேன், இங்கே ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீவாஜ்ய பெரிய ஸ்கூலு. அங்கே வந்து பெரிய கிரவுண்டு இருக்குது. அங்கே நம்ம வந்துட்டு கார் பார்க்கிங் விட்டுட்டு கோயிலுக்கு போகலாம், ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. அப்புறம் வந்துட்டு முழுக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அங்கே வந்துட்டு மறைவாக ஒன்று கட்டியிருப்பாங்க. அங்கே போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வரணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தெரியாதுல்ல, எங்கே வந்து ட்ரெஸ் மாற்றுறது, முழுகுனா நனைஞ்சிருமே அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க. அப்புறம் கார் பார்க்கிங்லாம் இருக்காங்கிறது தெரியாது அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ முழுக்குக்கு வந்தீங்கன்னா எப்பயுமே கார்த்திகை லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை முழுக்கு காலையில் 6 மணிக்கு சாமி தீர்த்தத்தில் முழுகும். ஸோ அது அப்போ வந்துட்டு நம்ம முழுகிறது நல்லது. ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் தான், கோயிலில் பக்கத்துலேயே ஸ்கூலில் நம்ம நிறுத்திக்கலாம் பார்க்கிங்கில். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், ரொம்ப டயர்டாயிடுச்சு. போனாங்களே, என்னாச்சு? அவங்க 2 பேரும் எங்களை நிறைய பேர் பார்த்து வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்துட்டு இருந்தாங்களா. சரி, நாங்கள் இந்த பக்கம் வந்தோமா, அம்மா வந்துட்டு ஜாடி வாங்குறதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ அதனால் அம்மா திரும்ப போயிட்டு ஜாடி வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் பிள்ளைய வச்சுட்டு வெயிலில் நிற்க வேணாம் போன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் நான் வந்துட்டு இங்கே போகிற ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றது? அடேங்க அப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடல, சும்மா அந்த பேப்பரை சாப்பிட்றான். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பணும். ரெண்டாவது ஐஸ்கிரீம் இதோட. பசி வந்துருச்சு எல்லாருக்கும், அதனால புரோட்டா வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வீட்டில் போய் சமைக்கலாம் முடியாது, ஏன்னா சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும். நாளைக்கு திவிக்கு ஸ்கூல் எக்ஸாம் வேறு இருக்குது. அதனால் இப்போ உடனே கிளம்பணும். புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஏன் அப்படி உரைக்க சாப்பிட்ருக்க? சாரி வேணும், எனக்கு பிடிக்கல வேணும். நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் சமக்கார செம சூடு, செம டேஸ்ட்டு. அதனால சாப்பிட்டேன். நீ தானே சொல்லி அனுப்பியிருக்க. நான் எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்து அதை லைக் பண்ணா மட்டும்தான் நான் அதை வாங்கி சாப்பிடுவேன். இது செமையா இருந்துச்சு. நீ என்ன சொல்லி அனுப்புனா நகைச்சிட்டு எண்ணெய் பொருள்லாம் எதுவும் வாங்கிட்டு வந்துடாதீங்க, அந்த இதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு. கூப்பிடுறாங்க கோயிந்தா போலாமண்ணா உள்ள. ஓகே, சரி. ஏதாவது வாங்கிட்டு வர பசிக்குது எனக்கு. வச்சு வாங்கிட்டு சொல்றோம்.
பாடா ஒரு வழியாக வந்துட்டேன்டா. நான் தான் சொன்னேனே எப்படியாவது இங்கே போக முடியும்னு. சித்து எங்கேயும் போல. எல்லா டைமும் லக்கு இருக்குமா? தங்கமே தளபதி. சாப்பாடு எங்க தேடியுமே கிடைக்கல, மன உளைச்சல் எல்லாம் வந்துட்டோம். ஐயோ எங்க பார்த்தாலும் தேடிட்டு வந்துட்டோம். ஸ்ரீவாஞ்சு நன்னிலம் எங்கேயுமே இல்லை சாப்பாடு. போயிட்டு பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து வீட்டில் வந்து சொல்லுது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைல அதான் எங்கேயும் இருக்காது. போகும்போது சொல்லியிருந்தா கூட நாங்கள் அப்படியே வந்திருப்போம். எங்க அம்மா எல்லாத்தையும் லேட் பிக்கப் தான். ஒரு ஃபோன் ஆச்சும் அடிச்சிருந்தா நான் லெமன் சாதம் வச்சு கிளறிப்பேன். கடை இருந்துச்சு. ஆமாம் டைம் ஆயிடுச்சுல, அதனால இல்லை போல இருக்கு. சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து கடை இருந்துச்சு, சாப்பாடு இல்ல. அந்த கடையில நம்ம போனது லேட்டு, அதனால இல்ல. 2 மணிக்கலாமா? ஆமா, சில கடையெல்லாம் வந்துட்டு 3 மணி வரையும் இருக்கும். சண்டே இல்ல, சண்டே எல்லாரும் நான்வெஜ் தானே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நாங்க வெஜிடேரியன் தேடிட்டு போனோம். இல்ல அது என்ன பண்றது, நாங்கள் வந்துட்டு தங்கச்சி போய் எப்படி இருக்கு பாரு இந்த வளையல். நாங்கள் வந்துட்டோங்க, அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா வளையல். சூப்பராக இருக்குது இந்த கலரு. இது ரெண்டும் எனக்கு தானே. அடுத்தது இந்த ப்ளூ கலர். 3 கலருமே பக்காவாக வாங்கியிருக்குது, வேற மாதிரி இருக்குது. இது கூட மிங்கிள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தனித்தனியாக போட்டு இது ரெண்டும் நடுவில் இப்படி வச்சா சூப்பராக இருக்கும். அதே யார் பொம்மைலாம் வாங்கினது? பொம்மைலாம் ஐயோ இதெல்லாம் எதுக்கு வாங்கினதுன்னு தெரியல. அவன் நிவிக்காகவா? மண்டைய பிச்சாச்சு. ஷூ ஆமா, இந்த குழந்தை பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி தான் வந்து ஆசைப்படும். ஆமா, பொம்பளை பிள்ளைங்க தான் ஆசைப்படுவாங்க. ஆம்பளை பசங்கலாம் வந்து ஸ்பைடர் மேனு அதெல்லாம் தான் ஆசைப்படுவாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால இது வாங்கினதா? அதனால வாங்கியிருக்கோம். பாப்பா கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்குது. முழுக்குக்கு வரணும். ஆனால் பிளானே இல்லை நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டேன். நாள் வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நைட்டு கிளம்பி வந்தது. வரலன்ட்டு எப்படி வந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அந்த சாமி தான் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அம்மா. காலேஜ் படிக்கும்போது வந்த நீ முழுக்குக்கு, அது செமையாக இருக்கும். அப்போதான் என்னன்னு தெரியும். முழுக்குக்கு எல்லாரும் போவாங்கன்னு சொன்னோன்னே அப்போ சீதா ஒரு மாடான்னு சொல்லி கேட்பேனா, வரும். அப்போ கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு நேரத்துல கிளம்புறது. ஆனா நீ பாக்குற போது நான் வந்திருக்க மாட்டேன். ஆமா, சின்ன பசங்களை பார்த்துட்டு என்ன இங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப உங்களை தெரிஞ்சுட்டு இருப்பேன். அது மாதிரி தானே இப்ப அவங்களும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஜாலியாக இருக்கும். யாரையுமே கண்டுக்க மாட்டோம். நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோமோ அவங்க மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ 2 பிள்ளைங்களோட போயிட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக போட்டிருப்போம். காலையிலேருந்து போயிட்டு முழுகிட்டு போய் அங்கேயே முழுகிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலெல்லாம் போயிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை அதை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். நிவி கொஞ்சம் பெருசாக போகட்டும், அதுக்கப்புறம் அவரையும் கூட்டிகிட்டு போவோம். பனி அது என்னன்னு தெரியல, கார்த்திகை மாதத்துலேருந்து பனி ஓவர் ஆகிடுதுல, அதனால வெளியிலே போக முடியாது. அது எங்கள் ஊரில் வெளியில் தலை காட்ட கூட முடியாது. இந்த கதவை திறந்தோன்னா வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஏசி காற்று வரும் பாருங்க, அந்த மாதிரி அவ்வளோ கூலிங்காக வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னாங்க அப்போ தெரியல, இப்போ தெரியுது. எல்லாம் சொல்லிடுங்க. இதுங்க ஃப்ரெண்ட் கௌசல்யாவுக்கு தான் நிறைய பேர் அது கூட படிக்கிறவங்க. நான் மட்டும்தான் இங்கே என் கூட இல்லை, என்னோட மேல் செட்டு தான் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அவ்வளோ மிங்கிலாக இருக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு போகிறதுனால அவ்வளோ தெரிஞ்சுக்காது. ஆனால் இவங்க ஒரு கேங்கு. ஏய் காலையில் வந்துருங்க, கூடையில் துணி எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் காலையில் முழுகிட்டு நான் அவங்க கூடலாம் சேர்த்து போக மாட்டேன். அவங்க தான் போயிட்டு வருங்க. நான் அந்த அளவுக்கு எப்பவுமே தனிமையாக தான் இருப்பேன். ஸோ இந்த வருஷம் முழுக்குக்கு வரணும்னு இருந்திருக்கு, வந்துட்டோம். முழுக்கும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு திடீர்க்கு ஸ்கூல் எக்ஸாம் வேறு இருக்குதா. நைட்டு கொஞ்சம் நேரம் படித்தான், காலைல படித்தான். ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு படிக்கணும். அதனால் சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு போகணும். ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.